இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மனுஷன் நம் நிறத்தை, உருவத்தை, படிப்பை, அந்தஸ்தை, நம்முடைய பர்சனாலிட்டி இவைகளை பார்த்து தான் பிரியப்படுவான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். அவருடைய பார்வைக்கு எப்பேற்பட்டவங்களோ அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் மனிதர்களுக்கு பிரியமானவர்களாய் இருக்க அவர்களுக்கு இஷ்டப்பட்டதை செய்து தந்தோம், அவர்களுக்கு இஷ்டப்பட்டதை வாங்கி தந்தோம், அவர்களுக்கு பிரியமான இடங்களுக்கு அவர்களோடு கடந்து சென்றோம், அவர்களுக்கு பிரியமான வகையில் அவர்களோடு பேசியோ அவர்களிடத்தில் நம்முடைய பிரியத்தை தெரியப்படுத்துகிறோம். அவர்கள் உங்களையும் என்னையும் பிரியமானவர்களாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். உலகத்தில் இருக்க பியூட்டி பார்லர் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. ஒரு சாதாரண பெண்ணை ஒரு மணப்பெண்ணாக அலங்கரித்து அவர்கள் அனுப்புகிறார்களே, எதற்கு? மணமகன் அதிகமாய் அவர்களை நேசிக்க, பிரியப்பட என்பது தான் அர்த்தம். ஆக கர்த்தர் அவருடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆவியானவர் இவர்களை நமக்காக நம்முடைய பழைய சுவாபங்களை எல்லாம் நீக்கி புது சுவாபங்களை நமக்குள்ளாக கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு ரூபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக உள்ளான அலங்காரத்தினால் அலங்கரிக்கவே தேவன் அவருடைய வார்த்தையை, அவருடைய ஆவியானவரை, அவருடைய ஊழியக்காரர்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். எப்படி ஒரு சுவற்றை பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்றால் பட்டி பார்த்து அதை அழகாய் பெயிண்ட் பண்ணி புதிய லுக்கு தருகிறார்களோ, அதுபோல் அநேகருக்கு பட்டி பார்க்குற வேலையும், அநேகரை டச் பண்ணுற, அதாவது மேக்கப் போடும்போது டச் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டச் பண்ணணும், இந்த இடத்துல போயிடுச்சு, அந்த இடத்துல போயிடுச்சு, டச் பண்ணி விடுவார்கள். அந்த மாதிரி வேலையோ இல்லை என்றால் எடிட்டிங் வேலை, இந்த போல் அநேக காரியங்களை ஷூட் பண்ணுவார்கள். அதில் எல்லாவற்றையுமே அவங்க போட்டு விட மாட்டார்கள். சில வேண்டாத காரியங்களை கட் பண்ணி எடுத்து விட்டு தான் டெலிகாஸ்ட் பண்ணுவார்கள். அதுபோல் எடிட்டிங் வேலையும் நமக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் தேவனுடைய ஊழியக்காரர்களும். ஆக இதை எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒருவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இருந்தால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே எபேசியர் 2:3 கூட அழகாய் சொல்லி இருக்கிறது, நாம் மேக்கப் பண்ணுவதற்கு முன்னால், அதாவது பரிசுத்த ஆவியானவர்களாய் நாம் சீர்படுத்துவதற்கு முற்காலத்தில் மாம்சமும் மனசும் விரும்பி அதை நாம் செய்து நம்முடைய சுவாபத்தினால் எப்படி மாறி போயிருந்தோமோ தேவனுடைய கோபாக்கனுக்கு ஆளாகிற பிள்ளைகளாய் இருந்தோம். மாம்சத்தின் ஆசைகளை அல்ல, பரலோக தேவனுடைய ஆசைகளை செய்ய ஆசையாய் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். அதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். தங்களையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் நீங்கள் சிலுவையில் அறைய உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவை என்றால் வேதனை, உபத்திரவம், பாடு குறிக்கிறது. ஆக நமக்கு இஷ்டமான, நம்முடைய மாம்சத்துக்கு இஷ்டமான உலக பிரகாரமான ஆசைகளை நிறைவேற்றுகிறோம். அதை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்ய கடந்து வருவது என்பது வேதனைக்குரியது, உபத்திரத்துக்குரியது, பாடுக்குரியது, கஷ்டமாக இருக்கும், மனது வலிக்கும், மனது பாரமாக இருக்கும், விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்லுகிறது, இந்த சிறுவையில் அறைய உன்னை ஒப்பு கொடுத்தால்தான், அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள் நீ கடந்து சென்றால்தான் உங்கள் ஆசை இச்சைகளை அப்படியாய் நீங்கள் விட்டு கொடுத்தால்தான் தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும். அதனால் தான் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைப்படி நடக்காமல், அவைகளை நிறைவேற்றாமல் உங்களால் இருக்க முடியும் என்று கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படும், அது தேவபுத்திரர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய நல்ல ஆவியானவர் அப்பொழுது உங்களை நிரப்பி செம்மையான வழியிலே நடத்துவார். அதே நேரத்தில் தவறான காரியங்களை எச்சரிப்பார், கடிந்துணர்த்துவார். அதனுடைய விளைவுகளை உங்களுக்கு அவர் விளக்குவார். அப்பொழுது நீங்கள் தீமையை விட்டு விலகுவீர்கள். அதே போல் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7 வாசித்தீர்களானால்
மனதில் உற்சாகத்தின்படி கொடுக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாராம். அப்படி என்றால் மனதில் உற்சாகத்துடன் தேவனுக்கு செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். மனம் கசந்து கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் கொடுக்குற உங்கள் கையை பார்க்கல, நீங்கள் கொடுக்குற உங்கள் அமௌண்ட்டை பார்க்கல, நீங்கள் உழைக்கிற உழைப்பை அவர்கள் பார்க்கவில்லை. அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இதை எப்படி செய்கிறாய், இதை எப்படி கொடுக்கிறாய் என்று இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி உற்சாகமாக நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறார். தேவன் உங்களுடைய இடத்தையோ சொத்தையோ நிலத்தையோ பூமியையோ ஆசைப்பட்டு உங்களிடத்தில் அவர் கேட்பதில்லை. நீங்கள் அதையெல்லாம் எழுதி கொடுத்து விட்டால் உடனே பெரிய ஆள் ஆகிவிடலாம் என்றும் அல்ல. இந்த வானமும் பூமியும் அவருடையது. இந்த பூமியும் அதன் குடிகளும் அவருடையதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்மிடம் அவர் பெற்றுக்கொள்ள காரணம், நம்முடைய கையில் வாங்கி அதை நமக்கு பல மடங்காக ஆசீர்வதித்து தருவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டியதை, சேர வேண்டியதை கொடுத்தால் அவர் நமக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பார். மனிதனுக்கு பிரியமாய் பேசாமல் தேவனுக்கு பிரியமாய் பேசுங்கள், அப்பொழுது தேவனுக்கு பிரியமாய் இருப்பீர்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 2:4 கூறுகிறது. மனுஷருக்கு அல்ல, நம் இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு பிரியமாகவே நடந்து கொள்ள முயற்சியுங்கள். அப்படிப்பட்டவர்கள் பின்வாங்கி போவதில்லை. பின்வாங்கி போகிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை ஆவியானவர் உங்களை விட்டு நீக்க வேண்டும், அதிலிருந்து நீங்கள் விலக வேண்டும், அதை விட்டு கொடுக்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அழிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுவதை, விட வேண்டும் என்று தேவன் சொல்லுவதை, விலக வேண்டும் என்று தேவன் சொல்லுவதை யோசித்து அதை விட்டு விலகாமல், அதை விட்டுவிடாமல், அதை அழிக்காமல் இருப்போமே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையும் அழிந்து போகும், நித்தியமும் அவர்களுக்கு இல்லாமல் போகும். அப்படித்தான் சாமுவேல் சவுலிடத்தில் சொன்னார், அமலேக்கியர்கள் எல்லாரும் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி அழிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் சவுல் அமலேக்கியர்களை வீழ்த்தினார். ஆனால் எல்லாரையும், எல்லா மிருகங்களையும், எல்லாவற்றையும் அவர் வெட்டி தீர்க்கவில்லை. ஒரு சில காரியங்களை, நேர்த்தியானதை எடுத்து வைத்துக் கொள்கிறார். ஆகவே சவுல் கடைசி நாட்களில் தாவீதை துரத்தி கொண்டு போய் அவனை சாகடிக்க எத்தனிக்கும் போது சவுலுக்கு சாகிற ஒரு சூழ்நிலை வந்து, அவர் வேதனையோடு சாகவும் முடியாமல் உயிரோடும் இருக்க முடியாமல் தவிக்கும் வேளையில், அதாவது கில்போவா என்ற மலையில் இவர் தலையை யாராவது வெட்டி போட்டுவிட்டால் நலமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வரையில் அந்த வழியாக ஒரு போர் சேவன் வருகிறான், ஒரு ஆள் வருகிறான். அவனை அழைத்து, என் தலையை சற்று சீவி போட்டு, என்னால் வலியை தாங்க முடியவில்லை, நான் சாக முடியவில்லை என்று கதறுகிறான். ஒரு ராஜா இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறாரே, அவருக்கு நலமான காரியத்தை செய்யணும்னு சொல்லி, ஏன்னா அவர் பிழைக்கவும் முடியாது, அவர் வாளை எடுத்து அவன் தலையை சீவி போடுகிறான். அவன் யார் தெரியுமா? அந்த ஒரு அமலேக்கியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அழிக்க வேண்டிய ஒன்றை அழிக்காமல் விட்டால் அது உங்களை அழிக்கிற சூழ்நிலை வந்துவிடும். எந்த அமலேக்கியனை சவுல் விட்டு வைத்தானோ அவனே அவன் தலையை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆவியினாலே மாம்சக்கிரியைகளை அழியுங்கள், அதுக்கு யோசிக்காமல் இருங்கள் என்று நமக்கு பரிசுத்த வேதாகமும் நினைவுபடுத்துகிறது. சங்கடத்தோடு எதையும் நாம் செய்யக்கூடாது, அல்ல மனம் நொந்தும் செய்யக்கூடாது, கலங்கி கொண்டு நாம் செய்யக்கூடாது. சில நேரத்தில் கோபம் வந்து சீறி பாய்வோம், அப்படியும் இருக்கக்கூடாது. முறுமுறுப்போடும் நாம் செய்யக்கூடாது. சபித்து கொண்டும் எதையும் வேண்டா வெறுப்போடும் செய்யக்கூடாது. குற்றம் குறை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆக கட்டாயமாக செய்ய வேண்டுமே, கடமையாக செய்ய வேண்டுமே என்ற உள்ளத்தோடும் நாம் தேவனுக்கு செய்யக்கூடாது. ஏனென்றால் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக உயர்த்தின தேவன் 1 சாமுவேல் 13:14 பார்க்கலாம்.
ஆடுகள் பின் திரிந்து கொண்டு இருக்கும் போதே இவன் தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவனாய் மாறினான். தேவனை ஆராதித்ததோடு தேவனோடு அவன் தொடர்பு, அவனுடைய உறவு சீராக இருந்தது. தாவீது செய்த எல்லாவற்றையும் 100 மடங்கு அர்ப்பணிப்போடு தான் செய்தார். அலட்சியமாய் செய்யவில்லை, கடமையை என்று செய்யவில்லை, கட்டாயத்தினால் செய்யவில்லை, மற்றவங்க வாயினால் நல்ல பேர் வாங்கணுமே என்ற எண்ணத்தோடு செய்யவில்லை, அரைமனதோடும் செய்யவில்லை, அரைகுறையாயும் செய்யவில்லை. சில பேர் டைம் கிடைத்தால் செய்யலாம் என்று நினைப்பார்கள். சிலர் லாபம் எதனால் இருந்தால் செய்யலாம் என்று நினைப்பார்கள். சிலர் முடிந்தால் செய்யலாம், இல்லைன்ற இல்லைன்னு சொல்லிவிடலாமே என்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் செய்யலாமே என்று கூட சிலர் நினைப்பார்கள். சிலர்கள் எதிர்பார்ப்போடு செய்வார்கள். ஆனால் தன் தகப்பனின் ஆடுகளை மேய்த்த தாவீதோ அதை சிறப்பாக செய்தான். ஏமாற்றுகிறது இல்லை, பொய் சொல்லவில்லை, ஆட்டை விட்டுவிட்டு எங்கேயோ சிறுபிள்ளை தானே விளையாடி கொண்டும் இருக்கவில்லை. ஆட்டையோ அதன் தோலையோ அதன் பாலையோ அல்லது அதன் குட்டியையோ விற்று போடவில்லை. திருட்டுப்பணம் சம்பாதிக்காமல் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை உண்மையும் உத்தமமாய் முழு அர்ப்பணிப்போடு செய்தவனாய் காணப்பட்டான். ஆடுகளுக்காக தன் உயிரையை கூட ஒரு முறை பணயம் வைத்து சிங்கத்தோடும் கரடியோடும் சண்டை போட்டான். நாம் காரியங்களை செய்யும்போது ஒரு நேரம் நல்லா செய்வோம், மறு நேரம் சலிப்போடு செய்கிறவர்களாய் மாறிப்போம். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில், தேவன் பிரியப்படுகிற விதத்தில் சலிப்பில்லாமல், முறுமுறுப்பில்லாமல், குறையோடு வாழ்கிறவராய் இல்லாமல் இருப்போம். தாவீதுக்கு இருந்த அந்த முழு அர்ப்பணிப்பு தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தது. தேவன் எனக்கு பிரியமானவனாய் மாறினான். அதனால தான் தேவன் இருதயத்துக்கு உகந்தவன் என்ற பெயரை வாங்கினான். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு உகந்தவர்கள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறணும்னா தேவனுக்கென்று முழு அர்ப்பணிப்போடு நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை மனதார ஏற்று அங்கீகரித்து விருப்பத்தோடு, சந்தோஷத்தோடு, அர்ப்பணிப்போடு, உண்மை உத்தமோடு, சோர்ந்து போகாமல், முறுமுறுக்காமல் செய்வோம், கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்து செய்தால் அவர் இருதயத்துக்கு நமக்கு உண்டவர்களாய் பிரியமானவர்களாய் மாறுவோம். அப்பொழுது தேவன் என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைக்கிற அவருடைய குரலை கேட்க முடியும். அப்பொழுது நமக்கு பிரியமான, விருப்பமான அனைத்தையும் நமக்காக தேவன் செய்து முடிப்பார். நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தாவே, உண்மை தகப்பனே என்று அழைக்கிறோம், ஆண்டவரே என்று அழைக்கிறோம், சிருஷ்டிகரே என்று அழைக்கிறோம், ரட்சகர் என்று கூறுகிறோம், ஆபத்தில் எங்களை காக்கிறவர் என்று சொல்லுகிறோம், எங்கள் மனமாளனே என்று அழைக்கிறோம், எந்தெந்த பேரிலும் அழைக்கிறோம். ஆனால் உமக்கு இருதயத்துக்கு நெருங்கியவர்களாய், பிரியமானவர்களாய், உகந்தவர்களாய் நாங்கள் மாற எங்கள் சரீரத்தை ஒடுக்க, பவுல அப்போஸ்தலன் சொன்னது போல சரீரத்தை ஒடுக்கும்போது ஆமாண்டவரே, அதற்கு தேவையான ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றாமல், எங்கள் மனமும் மாம்சமும் பிரியப்படுகிறதை செய்யாமல் ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தாவே, கிறிஸ்துவ வாழ்க்கையின் இந்த அஸ்திவாரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அதன் மேல் வாஞ்சைக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னும் நாங்கள் பிரியமாய் இருக்க வேண்டியது எங்களுக்கு போதியும். நல்ல ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களை நல்வழியில் நடத்தும். எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். எப்படி வேலையாட்கள் எஜமானுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், கணவர் மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்கிறோமோ, ஆமாண்டரே, வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நாங்களும் உமக்கு பிரியமான காரியங்கள் இவ்விதமாய் செய்து உமக்கு பிரியமானவர்களாய் மாற, பிரியமானவர்களுக்கு தேவன் எதெல்லாம் செய்வார் என்று வேதத்தில் எழுதுகிறோம். அத்தனை ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாய் நீ மாற்ற இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் உமக்கு பிரியமானவர்கள் லிஸ்டில் எங்களையும் சேர்த்துக்கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிப்பீர்கள், முயற்சிப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த செய்தியை நமக்கு பிரியமான மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்கள் தேவனுக்கும் பிரியமானவர்களாய் மாற இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.